வல்லாரை சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகமாகுமா? மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. பார்த்துருவாங்க. முக்கியமாக இந்த மெமரிங்கிறது எப்படி நடக்குது? ரெண்டு நியூரானுக்கும் நடுவில் எல்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க, லாங் டேர்ம் பொட்டன்ஷியேஷன். அதாவது நிரந்தரமா ஒரு ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகும். அதில் தான் நிறைய விஷயங்கள் வந்து சேமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மூளை சம்பந்தமா என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் ஆயுர்வேதத்தில் சித்தாலெல்லாம் இந்த வல்லாரை வந்து பயன்பட்டு வந்து ஒரு 12 வாரத்துக்கு 2 குரூப்பா பிரிச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. 2 பேர்த்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய வகையான ஞாபக சக்தியை பரிசோதிக்கிறது, டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது என்ன தெரிய வந்திருக்குன்னா, பெரும்பாலான 90% டெஸ்ட்ல எந்தவித வித்தியாசமும் இல்லை. மெயினா உங்க குழந்தைங்களுக்கு அல்லது உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னா முக்கியமான விஷயம் அந்த சினாப்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அது ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயினா பண்ண வேண்டியது திரும்ப திரும்ப செய்யறது. ஐயோ மீண்டும் மீண்டுமா? இப்போ நீங்க ஒரு வாட்டி, சிலரால ஒரு வாட்டி படிச்சாவே ஞாபகம் வச்சுக்க முடியும், சிலர் 4 வாட்டி படிச்சாதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஒரு மூலிகையோ ஒரு மருந்தோ அதை வந்து நம்பி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து படிக்கிற பசங்க இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை. ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அப்ப ஞாபக சக்தி அதிகரிக்காது. என்னடி சொல்ற? படிச்சு முடிச்சுட்டு நல்லா ஒரு 7 மணி நேரம் நம்ம தூங்குறோம்னா அந்த தூங்குற டைம்ல தான் இந்த சினாப்ஸே ஃபார்ம் ஆகும். இது பண்ணா போதும்.